இங்கிலீஷில் ப்ரனவுன் பிரதிபெயர்ச்சொல்லை இன்றைக்கி ஈஸியாக கற்றுக்கலாம். ரெடியா? இந்த பிரதிபெயர்ச்சொல் பெயர்ச்சொல்லுக்கு மாற்றுச்சொல்லா நாம் பயன்படுத்துறது. ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பதிலா அப்படின்னு அர்த்தம். அதாவது ரவி, ரவின்றது ஒரு பெயர், அது அவன் அப்படின்னு குறிக்கிறது. இந்த பிரதிபெயர்ச்சொல் 8 இருக்குது. அதுக்கப்புறம் 3 விதமான நபர்களை குறிக்குது. அப்புறம் இந்த பிரதிபெயர்ச்சொல்லுக்கு ஒருமை பன்மை வடிவங்களும் இருக்குது. சரி, இப்போ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்றது தன்மை, அது பேசுபவரை குறிக்கும். ஒருமை ஐ, பன்மை வி. செகண்ட் பர்சன் முன்னிலை, அதில் ஒருமை யூ, பன்மை யூ. அது கவனிப்பவர், அவங்கள குறிக்குது. தேர்ட் பர்சன் பேசப்படுபவரை குறிக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா ஹி, ஷி, இட் சிங்குலர், ஒருமை தே, அவர்கள், அவைகள் பன்மை. ஐ, நான், வி, நாங்கள், யூ, நீ, யூ, நீங்கள், ஹி, அவன், ஷி, அவள், இட், அது, தே, அவர்கள், அவைகள். யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்கள். டெய்லி இங்கிலீஷ் கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.